அந்த நோட்டீஸ்ல அந்த தீர்வு கொடுத்துருக்கேன். ஆனா இவங்க கொடுத்தது ஃபுல்லா மேலும் மேலும் பிரச்சனை தான். மாசம் ரேஷன் கார்டுக்கு மாசம் 1000 ரூபாய் திமுக, 1500 ரூபாய் அதிமுக. எப்படி கொடுப்பாங்க? திமுக அதிமுக கட்சி நிதியில இருந்தா கொடுப்பாங்க, இல்ல அவங்க சொத்தை வித்து கொடுப்பாங்களா? 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டுல, 2 கோடி ரேஷன் கார்டு எப்படி கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசிக்கலாம். நம்மளோட வரி பணம் தான். போன வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் என்ன கொடுத்தாங்கல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நான் போட்டு வாங்கியிருக்கேன். 1800 கோடி நிதி கடன் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு திட்டத்துக்காக. லேப்டாப் திட்டம், கலர் டிவி திட்டம், ஃப்ரிட்ஜ் திட்டம், ஸ்கூட்டி மானியம், இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு தேர்தலுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நிதி எங்க இருந்து வருது? நம்மளுடைய வரி பணம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை என்ன, இப்ப என்ன? ஏன் ஏறிச்சு? வரி ஏத்திட்டாங்க. ஏன் வரி ஏத்துனாங்க? பட்ஜெட்ல காசு இல்ல. இவங்க சொல்ற இந்த இனாம்கள், இந்த இலவசங்கள் கொடுக்கறதுக்கு காசு கிடையாது, கடன் வாங்குறாங்க. 5.70 லட்சம் கோடி கடன் வாங்கி குடும்பத்தை ஆடம்பரமா நடத்துறதுல என்ன பெருமை? நான் குடிசை வீட்டை வாழ்றேன் சார், எனக்கு 10 வருஷம் கடன் கிடையாது, நான் நிம்மதியா தூங்குவேன். நான் மாளிகையில வாழ்ந்தாலும் 50 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருந்தா என்னால தூக்க முடியுமா? தூக்க வருமா நம்மளுக்கு? ஆனா நம்ம வீட்டுல இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது தலைமையில 65,000 ரூபாய் கடன் இருக்கு. இன்னைக்கு பிறக்கிற குழந்தை மேல கணக்கு போட்டா, நம்மளுடைய மக்கள் தொகையை கணக்கு போட்டா இன்னைக்கு இவங்க வாங்கி வச்சிருக்க கடனுக்கு 65,000 ரூபாய் ஒரு குழந்தை தலைமையில, இன்னைக்கு பிறக்கிற குழந்தை தலைமையில இருக்கு. ஆனா நாங்க மேலும் இலவசம் கொடுப்போம், மேலும் கடன் வாங்குவோம். சரி, 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுங்க, அதுக்கு மாற்று என்ன வச்சிருக்கீங்க? வருமானத்துக்கு ஏன் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருமா? தொழில் முனைவோர் ஆக்கிடுவீங்களா? எல்லாரும் தொழில் செய்ய விட்டுருவீங்களா? எக்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? கிடையாது. எக்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே பிளான் கிடையாது. எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோறுல இருந்து எல்லாமே இறக்குமதி பண்ண போறோம். நம்ம உற்பத்தி எல்லாம் நிறுத்தியாச்சு. இங்க பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு போடுது. ஏன் அவங்க நாட்டுல பண்ணல? அவங்க நாட்டுல மனித வளம் கிடையாது. நம்ம நாட்டுல 130 கோடி பாப்புலேஷன், சைனாவை பீட் பண்ணிடுவோம் இந்த வருஷம். 140 தாண்டிடுவோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் டாப். நம்ம கிட்ட இருக்கிற மனித வளத்தை இழக்க போறோம். மண் வளம் திருடப்பட்டது நமக்கு தெரியும், நீர் வளம் திருடப்பட்டது நமக்கு தெரியும். நம்மளோட